பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் தொகுப்பாக மக்கள் அனைவருக்கும் தற்பொழுது ஒரு முழு கரும்பானது பொங்கல் பரிசு தொகுப்பில் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்க தற்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் கரும்பு கொள்முதலுக்கு குழுவானது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த குழு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தில் கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்ட மற்றும் வட்டார வாரியாக குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வேளாண் துறை இணை இயக்குனர், கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர், நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளரை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் உதவி ஆணையர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. வட்டார வேளாண் உற்பத்தியாளர்கள், கூட்டுறவு சங்க மேலாண் இயக்குனர் மற்றும் வேளாண்மை அலுவலர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உதவி ஆணையர் மற்றும் வேளாண்மை அலுவலர் கொண்ட குழு அமைத்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கரும்பை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் மூலம் சங்கத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் புகார் அளிக்க எண்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தினசரி கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என கூட்டுறவு சங்க பதிவாளர் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.